தற்போது கிடைத்த செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டியில் உள்ள கத்திப்பாரா மேம்பாலம் அருகே சாலை மறியல் போராட்டம் நடைபெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பகிரலாம். பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழ்நாடு கறிக்கோழி விவசாயிகளின் சங்கம், அதே மாதிரி அவங்க பல்வேறு 10 கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் மைதானம் பக்கத்துல போராட்டம் நடத்துறாங்க. இவர்கள் முழுவதுமாக அங்கிருந்து கைது செய்யப்பட்டு சென்னையில் இருக்கிற பல்வேறு இடங்கள்ல அலைகழிக்கப்பட்டாங்க. இந்நிலையில சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் இருக்கிற ஜேசி அலுவலகம் ஆயுதப்படை மைதானத்துல கைது செய்யப்பட்ட கறிக்கோழி வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் இறங்கியதால கத்திப்பாரா மேம்பாலம் அருகே ஒரு கடுமையான ஒரு சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது. இதனால அங்க கடும் போக்குவரத்து நெரிசல் உண்டாகிற ஒரு சூழ்நிலை உருவாச்சுங்க. அதாவது இவங்களோட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு சென்னையில போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்துல சுமார் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட நிலையில சென்னை முழுவதுமே அவங்க அந்த கைது செய்தவர்களை எங்கே கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு குழப்பமானது நீடிச்சது. இதனால பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவங்க 2 மணி நேரத்துக்கு மேல அந்த வண்டிகள், அதாவது காவலர்களோட வாகனங்கள்ல அலைகழிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கத்துல இருக்க அப்பகுதியில உள்ள ஜேசி அலுவலகத்துல உள்ள ஆயுதப்படை மைதானத்திற்கு கைது செஞ்சிருந்தவங்க கொஞ்சம் பேரை அழைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆயுதப்படை மைதானத்துல அமர வைக்கப்பட்டிருந்த நிலையில 4 மணி நேரத்துக்கு மேலாக அந்த கைது செய்து, அதாவது போராட்டம் செய்ததற்காக கைது செய்து அழைத்து வரப்பட்டவர்களுக்கு தண்ணி கூட கொடுக்கல, அதாவது உணவு, தண்ணீர் உள்ளிட்ட எதையுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு இருந்துச்சு. மேலும் ஜேசி அலுவலகம் முன்பு முகப்பு வாயில 100க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால அந்த பகுதி முழுவதுமே ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கிறது ஒரு சூழ்நிலை தற்போது பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குது. முன்னதாக இவங்க எல்லாருமே கத்திப்பாரா அருகே உள்ள ஒலிம்பிக் டெக் பார்க், அதாவது 100 அடி ரோட்ல அமைஞ்ச சாலை மறியலில் ஈடுபட்டப்போ அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இதை அவங்க அங்கிருந்து கைது செய்து 2 மணி நேரமாக அலைக்கழித்து எங்க கொண்டு போறது தெரியாம கடைசியில் ஆயுதப்படை மைதானத்துல உட்கார வச்சு 4 மணி நேரத்துக்கு மேல தண்ணி, உணவு எதுவுமே கொடுக்காத ஒரு சூழ்நிலையில அவங்க திரும்ப ஒரு போராட்டங்களமாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுங்க. இதனால அந்த ஜிஎஸ்டி சாலை, அதே மாதிரி கத்திப்பாரா மேம்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அதாவது எப்பவுமே அந்த இடம் கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் நெரிசலா உள்ள இடத்துல இந்த மாதிரி எதிர்பாராத வகையில நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் காரணமா அங்க ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால அந்த பகுதியில் உள்ள வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு தற்போது ஆளாகிட்டு இருக்காங்க. கோயில விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.